ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷோத். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான கான்செப்ட்னா பிடிஆர்ஏ தான். சரிங்களா? பிடிஆர்ஏன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஏரியா சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஃபாரெக்ஸ் ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னா, எந்த இடத்துல வாங்குறது அப்படின்னு இருக்குது. சரிங்களா? ப்ரீமியமில் வாங்க போகிறீங்களா, இல்லை டிஸ்கவுண்ட்டில் வாங்க போகிறீங்களா? டிஸ்கவுண்ட்டில் வாங்கினா தான் நம்மளுக்கான ப்ராஃபிட் வரும். சரிங்களா? அந்த இடத்துல ஒரு ஓபி இருக்கணும். அதுதான் பிடிஆர்ஏன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபிபனாக்கி டூல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கிட்டவங்க எல்லாருக்குமே அந்த ஃபிபனாக்கி டூல் தெரியும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி போட்டோம்னா இந்த இடத்துல வரதில்ல, இந்த எல்லாமே வரல. இந்த செட்டிங்ஸ் போயிட்டு இந்த இடத்துல இந்த 0 வச்சுக்கோங்க. இந்த 0.38 இருக்குல்ல, இது எல்லாமே எடுத்து விட்ருங்க. இப்போ நான் இருக்கிறது எல்லாமே எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு இந்த 3 மட்டும் வச்சுக்கோங்க. 0, 0.1. சரிங்களா? இதை வச்சுட்டு இந்த இடத்துல ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கால் ஆப்ஷன் வாங்க போகிறீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இந்த இடத்துலேருந்து இப்போ போடுறோன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது. எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல எது ஆகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ மார்க்கெட் இப்படி வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ கீழே இந்த இடத்துல வாங்கினோம்னா, இப்போ இங்கே கீழேருந்து போயிருக்கு. திருப்பி இங்கே கீழே வந்தால் தான் டிஸ்கவுண்ட்டு. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வாங்கணுமே தவிர, இந்த ப்ரீமியமில் போய் வாங்கினோம்னா என்ன ஆகும்? கீழே வந்துட்டு திருப்பி மேலே கொண்டு போவாங்க. ஸோ அதுதான் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த இடத்துல வாங்க போகிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோவர் டைம் ஃப்ரேமில் ஒரு 5 மினிட்ஸில் 15 மினிட்ஸில் யூஸ் பண்ணோம்னா கிளியராக தெரியும். அந்த இடத்துல ஒரு ஓபியை பிடிச்சி நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ இதை வந்து தான் பிடிஆர்ஏன்னு சொல்லுவார் ஐசிடியில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நேரில் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் காட்டுறேன். ஒரு 5 மினிட்ஸில் காட்டுறேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ்லேயே வச்சிடலாம். முதல்ல 4 ஹவர்ஸ் வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இருந்து இப்போ இங்கேருந்து ஒரு ஸ்விங் போதா? இந்த ஸ்விங் இருக்குல்ல, இந்த ஸ்விங்கிலேருந்து தான் போகணும். சரிங்களா? இந்த ஸ்விங்லேருந்து ஸ்விங் ஐ இது வரைக்கும் மேலே வரைக்கும் போகணும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பை பண்ண போகிறீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஏரியாவில் இருக்குது. இப்போ இது கீழே வந்தால் தான் டிஸ்கவுண்ட். சரிங்களா? இந்த 0.5 இருக்குல்ல, இது கீழே வந்தால் தான் டிஸ்கவுண்ட். இது புரிஞ்சு வச்சுங்களா? இதே தான் நம்ம வந்து ஆப்போசிட்டாக பார்க்க போகிறோம். ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ஆப்போசிட்டாக பார்த்துக்கலாம். சரிங்களா? ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இருக்குல்ல, ஃபஸ்ட்டு காலுக்கு பார்த்தோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புட்டுக்கு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ புட்டுனா அதான் லாங்குக்கு ஷார்ட்டுக்கு பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள். இப்போ இங்கே கீழே வந்துருக்குங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்தீங்கன்னா ப்ரீமியமாக இருக்கும். இப்போ இங்கே வந்ததுன்னா டிஸ்கவுண்ட்டாக இருக்கும். சரிங்களா? இதுதான் நான் சொல்கிறேன். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல இருக்குன்னா, இப்போ இங்கே ஸ்விக் இருக்குன்னா, இப்போ இந்த இடத்துல இருக்குல்ல, இப்போ இந்த இடத்துல இது முடிஞ்சிச்சு. இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது வாங்கினோம்னா ப்ரீமியமாக இருக்கும். இதே மேலே வந்தால் மட்டும் தான் டிஸ்கவுண்ட். சரிங்களா? இந்த 0.5 மேலே போனால். சரிங்களா? ஸோ இது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். சரிங்களா? யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது இப்போ ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது. ஸோ போக 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 உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்றது கிளியராக புரியும். இப்போ இந்த இடத்துல 15 மினிட்ஸில் இருக்கலாம். ஸோ 15 மினிட்ஸில் ஒரு ஸ்விங் இருக்குது. இப்போ இந்த ஸ்விங் இருக்குல்ல, இப்போ நான் இங்கே ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து இப்போ இங்கேருந்து போடுறேன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த இடத்துலேருந்து போடுறேன். இந்த இடத்துல போடுறேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல போடுறதுனால இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரீமியம் தான் இருக்குது. டிஸ்கவுண்ட் வரணும்னா இந்த இடத்துல எனக்கு வந்தால் தான் டிஸ்கவுண்ட். அப்புறம் ட்ரேட் எடுக்க இந்த இடத்துல முடியாது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு ஓபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. இது ஓபி இல்லை இருந்தாலும் சொல்கிறேன். சரிங்களா? ஓபி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்துட்டு வந்த மாதிரி தான் அது டிஸ்கவுண்ட் ஏரியாவாக நடக்கும். சரிங்களா? இங்கேயே முடிஞ்சனால இந்த ஸ்டாக் வந்து இப்போ எங்களால் எடுக்க முடியாதுன்னா எடுக்க முடியாது. இன்னும் லோ டைம் ஃப்ரேம் போனோன்னா அங்கே ஏதாவது ஒரு ஓபி பிடிச்சோன்னா போகலாம். சரிங்களா? அது மாதிரி தான் சொல்கிறேன். சரிங்களா? கான்செப்ட்ன்றது ப்ரீமியமில் வாங்குறீங்களா, டிஸ்கவுண்ட்டில் வாங்குறீங்களா, அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ லைவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இப்போ இந்த இடத்துல இருக்குன்னு வச்சு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல இருப்பாருங்க. இப்போ இங்கே இருக்கான் லைவில். ஓகேங்களா? இங்கே ஒரு சிங்கிள் லைட்டாக ஏறி இருக்குங்களா? இப்போ இந்த இடத்துல இப்போ இது எக்ஸ்டென்ஷன் ஆக திரும்பி ரிவர்சல் ஆகும்ல. இப்போ இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகும்ல. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல ரிவர்சல் ஆகணும்னா இந்த இடத்துல தான் எனக்கு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும் ஷார்ட் பண்ணுறது. ஓகேங்களா? இதே தான் லாங் போகிறதுக்கு கீழே வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். அப்படியே ஆப்போசிட்டாக யோசிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். ஓகேங்களா? இது போக 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 உங்களுக்கே புரிஞ்சிடும். எப்படி யூஸ் பண்ணணுன்ற போது புரிஞ்சிடும். ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஒரு 2-3 வாட்டி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். திரும்ப போயிட்டு கரெக்டாக யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக புரிஞ்சிடும். அந்த ஃபிபனாக்கி டூல் யூஸ் பண்ணாவே போதும். 0.5 மேலே வந்தால் ஷார்ட் பண்ண போகிறீங்கன்னா 0.5 மேலே வந்தால் டிஸ்கவுண்ட். இது லாங் போகிறதா வந்தால் 0.5 கீழே வந்தீங்கன்னா டிஸ்கவுண்ட். அவ்வளோதான் கான்செப்ட். சரிங்களா? ஸோ
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.